வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜ் அசர்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீ ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 45 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, ஸோ லவர்ஸ் டேவுக்கு தான் நம்ம மேக் பண்ணுறதுனால நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சோலோவாக இருக்கிற ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டேன், அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, ஸோ இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பலூன் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து டச் ஆகணும். ஸோ அந்த ஃப்ரேமில் லைட்டாக டச் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். February 14 என்ற இமேஜையும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இமேஜை நான் மேலே எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே கார்னரில் செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லவ் ஃபார் எவர்ன்ற பிஎன்ஜி இமேஜிங் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை 100ல் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை மேலே அந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணி இல்லைனா லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் மியூசிக்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது இது எடிட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளை பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.